மாமா, இவர் இந்த மாதிரி சொன்னதுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்களும் கூட சேர்ந்து சிரிக்கிறீங்கல்ல என்றதும் உடனே ஹரி, வைஷு நீ கவலைப்படாத. டே ஆதி, என்ன நீ என் மச்சனிச்சுக்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? அவளை தவிர வேற யார் மேலேயாவது உன் கை பட்டுச்சுன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், உன்னை நான் காலி பண்ணிடுவேன் என்றான். உடனே ஆதி, ஐயோ ஹரி, எனக்கு பயமா இருக்குதுடா என்று நாடகம் போடுவது போல பேசவும் மீண்டும் அனைவரும் சிரித்து விட்டனர். ஒரு வழியாக அந்த மகிழ்ச்சியுடன் ஏர்போர்ட் வந்து சேர்ந்தவர்கள் காரை பார்க்கிங்கில் போட்டுவிட்டு தங்களது லக்கேஜை எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்தனர். முதல் முறையாக ஏர்போர்ட்டுக்குள் நுழைவதால் பிரியங்காவும் வைஷுவும் மிகவும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு, வாவ், இந்த ஏர்போர்ட் எவ்வளவு பெருசா இருக்குது இல்லக்கா, இதெல்லாம் நம்ம சினிமாவில தான் பாத்திருக்கோம்ல, இன்னைக்குதான் நேர்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் என்றதும் உடனே பிரியங்கா, ஆமாண்டி எவ்வளவு பெருசா இருக்கு என்று இவர்கள் பேசிக் கொண்டு வர பின்பு உள்ளே நுழைந்தவர்கள் அங்கு நின்ற பிளைட்டுகளின் அணிவகுப்பை பார்த்து மிரண்டு போயினர். ஹரி, இங்க எவ்வளவு பிளைட்ஸ் நிக்குதுல்ல? ஆமாண்டி, எல்லா இடத்துக்கும் போற பிளைட் எல்லாமே ஏர்போர்ட்டுக்குள்ளதான் இருக்கும், ஒரே இடத்துல என்றதும், நான் நேர்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இங்க இருந்து பாக்குறதுக்கே இப்படி சொல்றியே, நம்மள இங்க இருந்து ஒரு வண்டியில கூட்டிட்டு போய் நம்ம பிளைட் கிட்ட விடுவாங்க, அப்ப நம்ம நிறைய பிளைட்ட பக்கத்திலேயே பாக்கலாம், சரியா என்று கூறவும், அப்படியா மாமா என்ற வைஷுவை பார்த்த ஆதி, என்ன வைஷு, குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு சொல்ற, ஆனா இன்னும் நீயே குழந்தை மாதிரி குதிச்சிட்டு இருக்க, கொஞ்சமாச்சும் பெரிய பிள்ளையா மெச்சூரா நடந்துக்கோடி என்றதும், என்ன ஆதி, 2 நாளைக்கு முன்னாடி கூட என்னுடைய இந்த குழந்தைத்தனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, இப்போ அப்படியே மாத்தி பேசுறீங்க என்றதும், சரி சரி விடு, அப்ப ஏதோ ஒரு மூட்ல சொல்லிருப்பேன் பாருடா. அப்போ சாருக்கு மூடு வந்தா ஒரு மாதிரியும் மூடு இல்லாத போது ஒரு மாதிரியாவும் பேசுறதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறது இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் என்று நகர்ந்து செல்ல பார்க்க அவள் கையை இழுத்து பிடித்தவன், வைஷு, என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நீ நகரக்கூடாது, எனி டைமும் என் கூடவே தான் இருக்கணும் என்ற கணவனை பார்த்து சிரித்து கொண்டே முறைத்தாள். பின்பு ஒரு வழியாக நால்வரும் அனைத்து செக்கிங் ப்ராசஸும் முடித்துக்கொண்டு பிளைட்டில் ஏறி அமர்ந்ததும் சீட் பெல்ட் போடுவதற்கான அறிவிப்பு வர ஆதியும் ஹரியும் சீட் பெல்ட்டை போட்டுக்கொள்ள பிரியங்காவும் வைஷுவும் முடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவர்கள், வைஷு இரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆமாண்டி, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்று இருவரும் தன் மனைவிகளுக்கு அழகாக சீட் பெல்ட்டினை போடுவிடும் பொழுது லேசாக அவர்கள் முகத்தில் உரசுவது போல சின்ன ரொமான்டிக் செய்து கொண்டிருக்க, அப்பொழுது வைஷுவின் முகமும் பிரியங்காவின் முகமும் வெட்கத்தில் சிவந்து விட்டது. ஆதி, என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, யாராச்சும் பார்க்க போறாங்க. ஹே, ஹனிமூன் கப்பிள்ஸ்னா இப்படி தாண்டி இருப்பாங்க, அதெல்லாம் யாரும் எதுவும் பார்க்க மாட்டாங்க. நீ கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயா வேலை செய்ய விடுறியா? என்ன வேலை செய்ய போறீங்களா? அடச்சி, நான் இந்த சீட் பெல்ட் போடுறத பத்தி சொன்னேன், அதான் போட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, நகர்ந்து போங்க. என்னடி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி மிரட்டுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீட்டு பெல்ட் போட தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப போட்டாச்சுன்ற தைரியத்துல பேசுறியா? ஆமா, அப்படித்தான் வச்சுக்கோங்களேன் என்று கூறியதும் உடனே ஹரி, பிரியங்கா, நிஜமாலுமே உன் தங்கச்சி வைஷுவுக்கு ரொம்ப வாய்தாண்டி, என் ஆதிக்கிட்ட யாருமே இப்படி தைரியமா பேச முடியாது, எல்லாரையும் லெஃப்ட் ரைட் வாங்கிடுவான் தெரியுமா? அப்படிப்பட்டவனை இப்படி பொட்டி பாம்பா அடக்கி வச்சிருக்காளே உன் தங்கச்சி. அக்கா, உன் தங்கச்சியும் இந்த வித்தையை எங்கதான் கத்துக்கிட்டீங்க என்றதும் அவனை முறைத்து பார்த்த பிரியங்கா, என்ன நீங்க பொட்டி பாம்பா அடங்கியிருக்கீங்க, இத நான் நம்பணுமாக்கும்? ஆளையும் மூஞ்சையும் பாரு, என் தங்கச்சி வைஷு ஆதி மேல உண்மையான பாசம் வச்சிருக்கா, அந்த பாசத்துக்கு அவர் பதிலுக்கு அவகிட்ட உண்மையா நடந்துக்கிறாரு, ரொம்ப பாசமாவும் இருக்காரு. இத பார்த்து ஏன் பொறாமப்படுறீங்க? என்ன, நான் பொறாமப்படுறேனா? அது சரி, இருக்கட்டும் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பிளைட் மூவாதற்கான அறிவிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்க வைஷுவிற்கும் பிரியங்காவிற்கும் அடிவேறு எல்லாம் கலக்குவது போல ஆகிவிட்டது. உடனே ஆதியின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டவள், ஆதி, என்ன இது இவ்ளோ பயமா இருக்குது எனக்கு? என்னடி, மாலத்தீவு பத்தி எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த, பிளைட் டிராவல் பத்தி தெரிஞ்சுக்கலையா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா நான் பிளைட்ல போறது முன்ன பின்ன அனுபவிச்சது இல்லல்ல என்றதும் உடனே ஆதி அவள் தோள் மேல் கையை போட்டுக்கொண்டு அமர்ந்து அவளை இறுக்கமாக அணைத்தபடி அமர்ந்து கொண்டு வர அவனின் அணைப்பில் அவளுக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. அதே நேரம் பிரியங்கா பதறிக்கொண்டு ஹரியை இறுக்கமாக பிடிக்க அவனும் மெதுவாக கையை அவள் இடுப்பு சந்தில் விட்டு அவள் இடுப்பை வளைத்து பிடித்தவன், பிரியங்கா
நான் இருக்க, நீ கவலைப்படாத, சரியா? ஓகே ஹரி என்று பயந்து கொண்டே கூறிய மனைவியின் நெற்றியில் முத்தம் வைத்தவன், பயப்படாதடி, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் அப்படி இருக்கும். இதுக்கே இப்படி சொல்றியே, நம்ம மாலத்தீவு போனதுக்கு அப்புறம் ஃபிளைட்ல தான் டிராவல் பண்ணணும், அதுவும் கடலுக்கு மேல. அப்போ என்ன பண்ணுவ? என்ன ஹரி இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமாண்டி, அதெல்லாம் அங்க போனதும் உனக்கு தெரியும். என்னவோ போங்க, என் உயிரே என்கிட்ட இல்ல என்றதும் உடனே ஹரி, அதான் என்கிட்ட இருக்கே, அதனால நீ தைரியமா இரு, உன் உயிரை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் என்று கூறவும் அவன் கூறிய அந்த காதல் வார்த்தையிலேயே அவளது பயம் மறந்து போனது. அதே நேரம் வைஷு கண்ணை மூடிக்கொண்டு இறுக்கமாக அமர்ந்து கொண்டு இருந்தவளை பார்த்த ஆதி, ஏய் வைஷு, கண்ணை தொரடி. இல்ல ஆதி, பிளைட் ஃபர்ஸ்ட் டேக் ஆஃப் ஆகட்டும், அதுக்கப்புறமா கண்ணை திறந்துக்கிறேன். வைஷு, நான் சொல்றேன்ல, பிளீஸ் என்ன பாருடி என்றதும் மெதுவாக கண்ணை திறந்தவள் ஆதியை திரும்பி பார்க்க அவன் உதடுகளை குவித்து முத்தம் கொடுத்தான். அந்த நிமிடம் அவளுடைய முகம் அப்படியே வெட்கத்தில் சிவந்து விட, வைஷு, நீ என் கண்ணையே பாரு, வேற எங்கேயும் பார்க்காத என்றதும் முழு காதலும் தேங்கியிருந்த அந்த கண்களை பார்த்தவளுக்கு பயம் ஒரு நிமிடத்தில் காணாமல் போனது. பிளைட் மேலே ஏறி பறக்கும் வரை அவன் கண்களை பார்ப்பதை அவள் நிறுத்தவே இல்லை. ஒரு வழியாக பிளைட் புறப்பட்டு மேலே பறக்க தொடங்கியதும் ஜன்னல் ஓரமாக அமர்ந்து கொண்டிருந்த வைஷு அந்த கண்ணாடியின் வழியே வானத்தில் இருக்கும் மேகங்களை ரசித்துக் கொண்டு வந்தவளின் கண்கள் லேசாக கலங்க ஆரம்பித்தது. அதை பார்த்த ஆதி அவள் தோள் மேல் கை போட்டு கொண்டு, என்ன வைஷு, எதுக்கடி இப்ப இவ்ளோ எமோஷனல் ஆகுற? ஆதி, நான் சின்ன பிள்ளையில இருந்து கீழிருந்த மேகத்தை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும் தெரியுமா? ஆனா இன்னைக்கு இவ்ளோ பக்கத்துல பாக்குறேன், என்னன்னு தெரியல, ரொம்ப எமோஷனல் ஆகி என் கண்ணெல்லாம் கலங்குது. இந்த மேக கூட்டத்துக்குள்ளேயே நான் மிதந்துட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஆதி என்றதும் அப்பொழுதுதான் ஆதியும் அந்த ஆகாயத்தை ரசித்து பார்த்தான். வைஷு, இதுக்கு முன்னாடி நான் நிறைய டைம் ஃபிளைட் டிராவல் பண்ணிருக்கேன், ஆனா இது மாதிரி ஆகாயத்தை என்னைக்குமே ரசிச்சது கிடையாது. ஆனா உன் கூட சேர்ந்து பார்க்கும்போது அது எனக்கு புதுசா இருக்குதுடி என்றதும் அவனை பார்த்து சிரித்தவள், நீங்க என் கூட இருக்கும்போது நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் ஆதி. அப்புறம் ஏண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிளைட் மேல ஏறும்போது பயந்த? அது என்னோட ஃபர்ஸ்ட் அனுபவம் இல்லையா, அதுலதான் கொஞ்சம் பயந்துட்டேன். அனுபவமா? நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது கூட நீ இப்படிதான் பயந்து நடங்கின என்று அடிக்குரலில் கூற, ஆதி இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுறீங்க? என்னடி, மாலத்தீவுக்கு போனதுக்கு அப்புறம் எனி டைமும் இதே தானே வேலை? என்ன, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஃபுல்லா எனக்கு நீங்க ஊரை சுத்தி காட்டினாதான் நைட்ல உங்களுக்கு பெட்லயுமே இடம், இல்லன்னா பெட்டை விட்டு கீழே தான் படுக்கணும். என்னடி நீ இப்படி எல்லாம் எனக்கு கண்டிஷன் போடுற? ஆமா, எனி டைமும் அங்க போய் உங்க கூட பெட்ரூம்ல ரொமான்ஸ் பண்றதுக்கு தான் நான் இங்க இருந்து கிளம்பி வரேனா? என்னடி, ஹனிமூன் போனா அப்படித்தானே பண்ணுவாங்க? யார் சொன்னா? அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வெளியில போய் ஜாலியா என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு ரூம்ல வந்துதான் மொத்ததெல்லாம். ஓகேவா? சரிங்க மேடம், நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்ணிக்கலாம் என்று கூற, அதே நேரம் வைஷ்ணவி ஹரியின் தோளில் சாய்ந்து கொண்டு அந்த மேக கூட்டத்தை எல்லாம் ரசித்துக் கொண்டே வந்து கொண்டிருந்தாள். சரியாக 2.5 மணி நேர பயணத்தில் மாலத்தீவை வந்து அடைந்தனர். மாலை ஏர்போர்ட்டில் லேண்டிங் ஆனவர்கள் ஏர்போர்ட் வெளியே வந்தவுடனே ரெசார்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அவர்களை மீட் பண்ணி, வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆதி என்று ஒரு பூங்கொத்தை கையில் கொடுக்க தேங்க்யூ என்று வாங்கிக் கொண்டார்கள். பிறகு வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹரி என்று 2 ஜோடிகளையும் வரவேற்றனர். சார், எங்களோட ரெசார்ட்டை சூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்க மறக்க முடியாத அளவுக்கு உங்களோட ஹனிமூன் ட்ரிப் இருக்கும்னு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கறேன் என்றார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் என்று ஆதி அவர் கைகளை பிடித்து குலுக்கவும், சரிங்க சார், அப்ப நம்ம கிளம்பலாமா? யா ஷூர், போலாம். வைஷு, ஹரி, பிரியங்கா, நம்ம கிளம்பலாமா என்று கேட்க, போலாம் என்று மூவரும் சேர்ந்து கோரஸாக கூறினர். பிறகு அவர்கள் 4வரையும் சீப்ளேன் டெர்மினலுக்கு அழைத்து செல்ல முதல் முறை கடல் மேல் பறக்கும் ஏரோப்ளேனை பார்த்த வைஷுவின் முகம் நிறைய கேள்விகளால் நிறைந்திருப்பது போல இருந்தது. அப்பொழுது ஆதி, வைஷு, இதுதான் சீப்ளேன், கடல் மேலதான் லேண்ட் ஆகும், செம்மையா இருக்கும்ல என்றதும் அவள் கடல் பக்கம் ஒரு பார்வை பார்த்தவள் அப்படியே பிளேனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஆதியின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டவளுக்கு நெஞ்சு சற்று படபடவென்று வேகமாக அடிக்கிற மாதிரி இருந்தது. உடனே பிரியங்கா, ஹரி,
இது இது கடல் மேலதான் ஓடுமா என திக்கி திணறி கேட்க உடனே ஹரியும், ஆமாண்டி, கடல் மேலதான் நம்ம பறந்து போக போறோம். ஐயோ ஹரி, திடீர்னு கடல் மேல இருந்து தண்ணிக்குள்ள நம்ம விழுந்துட்டோம்னா என்ன பண்றது? அப்படியெல்லாம் விழமாட்டோம், நீ பயப்படாத. என்ன ஹரி இவ்ளோ ஈஸியா சொல்றீங்க? எனக்கு நீச்சல் கூட தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும்டி. அப்போ நீங்க தப்பிச்சிருவீங்க, நான் மட்டும்தான் தண்ணிக்குள்ள விழுந்து சாக போறேன் என்றவளை பார்த்து சிரித்து விட்டு, அப்படியெல்லாம் உன்னை நான் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவேனா? நான் இருக்கிற வரைக்கும் நீ எதை நினைச்சும் பயப்படாத, சரியா? ஏதோ நீங்க இருக்கிற தைரியத்துல தான் இப்ப நான் உயிரோடவே இருக்கேன். இல்லனா இத பார்த்ததுக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து நான் மண்டைய போட்டாலும் போட்டிருப்பேன் என்று கூறிய பிரியங்காவை பார்த்தவனுக்கு பக்கென்று ஆனது. இவளை எப்படி இந்த ஹனிமூனில் வைத்து சுத்தி பார்க்க போகிறோம் என்று பதட்டமாகிவிட்டது. அதே நேரம் வைஷு பள்ளி போல் ஆதியின் தோளில் ஒட்டி கொண்டு வந்தாள். அவள் அவ்வளவு பயத்தில் நடுங்குவதை பார்த்தவன் உடனே, என்ன வைஷு, மாலத்தீவு தான் உன்னோட லைஃப் டைம் ஆம்பிஷன் அப்படின்னு சொன்ன, அத பத்தி நிறைய சர்ச் பண்ணிருக்கேன்னு சொன்ன, இந்த கடல் மேல போற பிளைனை பார்த்து இப்படி பயந்த எப்படி? ஆதி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் எல்லாம் சர்ச் பண்ணேன் தான், ஆனா இந்த கடல் மேல பறந்து போற பிளைட் போகணும்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஆதி. தெரிஞ்சிருந்தா இந்த ஊரை நான் சூஸ் பண்ணிருக்கவே மாட்டேன் என்று ஒரு குழந்தையை போல நடுங்கிக் கொண்டே கூறியவளை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்தது. நான் இருக்கேன்ல, நீ கவலையே படாதடி. நீங்க இருப்பீங்க ஆதி, அக்கா சொன்ன மாதிரி எனக்கு நீச்சல் தெரியாதே, நான் இருப்பனா? அதுதான் கேள்வி. என்னடி நீ இப்படி பேசுற? நீதான் என்னோட உயிர், நீ இல்லாம நான் மட்டும் உயிரோட இருப்பேனே என்ன என்றதும் அவன் வாயை பொத்தியவள், ஆதி தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க என்றதும், அப்ப நீ பயப்படாதடி, அதான் நான் இருக்கேன்னு சொல்றேன்ல, நீ என்ன நம்புறதானே? ஆமா ஆதி, நான் உங்களை மட்டும்தான் நம்புறேன். அப்புறம் என்ன நம்பி நீ என் கூட தைரியமா வா என்று அவளை அழைத்து கொண்டு அந்த பிளேனில் ஏறி அமர்ந்தான். பிரியங்காவும் அதே பதட்டத்துடன் ஹரியுடன் அந்த பிளைனில் ஏறி அமர்ந்தாள். கடல் அலைகள் நடுவே ஏரோப்ளேன் பயணம் ஒரு சிலிப்பை ஏற்படுத்தியது. அடுத்த செகண்டே நடுங்கிய குரலில், ஆதி இதுல நம்ம பறக்க போறோமா? ஆமாண்டி. அது சரி, இதுல ஏன் சக்கரமே இல்ல? ஏன் சக்கரம் வேணும்? இது கடல் பிளேன், சக்கரம் இல்லாமலேயே ஃப்ளோட் ஆகும், தண்ணி மேலேயே பறக்கும் என்றவன் அவள் கையில் இருந்து தன் கையை எடுக்க, ஏன் ஆதி கை எடுக்கிறீங்க? உனக்கு சீட் பெல்ட் போட்டு விடுறேன்டி என்று சீட் பெல்ட் கட்டும் போது அவளுடைய இடுப்பை தடவி லேசாக கிள்ளி வைத்தான். அதில் வெட்கப்பட்ட வைஷு, ஆதி அக்கா மாமா இருக்காங்க, என்ன இது? ஆமா, என் பொண்டாட்டி இவ்ளோ பயந்துட்டு இருந்தா நான் என்ன பண்றது? அவளை எப்படி நார்மல் நிலைமைக்கு கொண்டு வர்றது? அதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு பண்ற என்றதும் மீண்டும் அவன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு, நீங்க இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தான் ஆதி நான் இருக்கேன், ஆனா நான் ரொம்பவே பயப்படுறேன்ல என்று கேட்க, உடனே ஆதி அவளது கண்ணை பார்த்து மெதுவாக பேசுகிறான். வைஷு, இது அட்வென்ச்சரஸ் மெமரியா மாறப்போகுது, நீ பயந்துகிட்டே இருக்காத, நானும் உன் பக்கத்துல தானே இருக்கேன் என்று கூறவும், உடனே ஹரி பிரியங்காவை பார்த்து, ஆதி சொன்னதெல்லாம் கேட்டலடி, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கும்போது நீ எதை நினைச்சும் பயப்படக்கூடாது, சரியா என்று அவனும் அவளுக்கு சீட் பெல்ட்டை போட்டுவிட்டு ஆறுதலாக கூற, பின்பு அக்கா தங்கை இருவரும் சற்று மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அமைதியாக அமர்ந்திருக்க, அதே நேரம் பிளேன் டேக் ஆப் ஆனது. வைஷுவும் பிரியங்காவும் கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் கணவருடைய கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டனர். வைஷு கண்ணை மூடியபடி அமர்ந்திருக்க, ஆதி இதுதான் சமயம் என்று நினைத்தவன் அவள் கன்னத்தில் நச்சென்று முத்தம் வைத்தான். வைஷு, நீ கண் திறந்தா நீ பாக்குறது கடல் மேல பறக்கும் நம்ம காதல் தாண்டி என்றதும் மெதுவாக வைஷு கண்ணை திறந்து பார்க்க, கடல் பிளேன் சற்று உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது. அவள் அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு வர, அந்த பிளேன் திடீரென்று ஒரு சிறிய ஷேக் ஆகியது. அதில் பதறிய வைஷ்ணவியும் பிரியங்காவும் ஆ என்று கத்திக்கொண்டே ஆதியையும் அரியையும் இறுக்கமாக அணைத்துக் கொள்ள அவர்களுக்குள் ஜிவ்வென்ற ஒரு உணர்வு தோன்றியது. அப்பொழுது அந்த பிளைட்டை ஓட்டி கொண்டிருந்தவர், சார், இது எங்க ஹனிமூன் கப்பிள்ஸ்க்காக நாங்க ஸ்பெஷலா ஏற்பாடு பண்றது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சார், செம்மையா இருக்கு, சான்ஸே இல்ல. நீங்க இதே மாதிரியே அடிக்கடி பண்ணியிருந்தீங்கன்னா இவங்களும் எங்களை இதே மாதிரியே இறுக்கமா ஹக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க என்றதும் இரண்டு பெண்களுக்கும் வெட்கம் வந்தது. உடனே அவர்களை விட்டு எட்டே நகர்ந்தவள், ஆதி, ஆனாலும் நீங்க தான் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன்னு பார்த்தா இந்த பிளைட்டை ஓட்டுற அண்ணாவும் ரொம்ப சேட்டை பிடிச்சவராதான் இருக்காரு என்று கூறிவிட்டு அவனின் கன்னத்திலேயே இடித்தாள். மீண்டும் அந்த கடல் பிளேன் லேண்டாக போவதை பார்த்த வைஷுவிற்கு கண்களில் இன்னும் பயமும் அதிர்ச்சியும் கலந்திருந்தது.
ரெசார்ட் ஸ்டாப் அவங்க லக்கேஜை எடுத்துக்கொண்டு ஒரு சின்ன போட்டில் ஏற்றி அவர்களை பிரைவேட் வாட்டர் வில்லாவுக்கு கூட்டி போனார்கள். அந்த கடல் நீல கலரில் பார்ப்பதற்கு அவ்வளவு குளிர்ச்சியாக இருந்தது. போட் மெதுவாக சுத்தி கொண்டே போய்கொண்டிருந்தது. வைஷுவோ ஆச்சரியமாக பார்த்து கொண்டே வந்தவள், ஆதி, இது மாதிரி நேர்ல பாக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னோட ஆசை இவ்ளோ சீக்கிரம் நிறைவேறும்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஆதி. இது கனவா நிஜமானு எனக்கே புரியல என்றதும் அவளது தோள் மேல் கையை போட்டவன், வைஷு, நீ பாக்குறது எல்லாமே நிஜம்தாண்டி. உன்னோட ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டேன்ற சந்தோஷமே எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது என்ற கணவனை பெருமை பொங்க பார்த்தவள் அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். பிரியங்காவும் ஹரியும் கூட இதெல்லாம் மிகவும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு வந்தனர். அப்பொழுது ஹரியிடம் பிரியங்கா, ஹரி, இதுக்கு முன்னாடி நீங்க இங்க வந்திருக்கீங்களா? இல்லடி, எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் உன் கூட ஹனிமூன் வந்து இதெல்லாம் பார்க்கணும்னு இருந்திருக்கு என்று மெதுவாக அவள் காதருகே சென்று கூற, அவனது மீசை அவளது காது மடலில் பட்டவுடன் பெண் அவளின் முகம் சிவந்து விட்டது. நிஜமாவா ஹரி? அப்படின்னு இந்த ட்ரிப்பை நம்ம 2 பேரும் செம்மையா என்ஜாய் பண்ணலாம், சரியா? ஓகேடி, அதுக்கு தானே வந்திருக்கோம். கவலையே படாத, நம்ம லைஃப்லயே இந்த ட்ரிப்பை மறக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போகுது என்ற கணவனின் தோளில் சாய்ந்து கொண்டு அவன் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள். அவர்கள் வந்த போட் ஒரு நீளமான மரத்தினால் செய்யப்பட்ட பாலத்தின் அருகே சென்றது. அவர்களுக்கு தூரத்தில் இருந்தே தெரிந்தது அந்த அழகான வாட்டர் வில்லா, கடல் மேல் உருவான ஒரு சொர்க்கம் போல. போட் அங்கே சென்று நின்றதும் அதிலிருந்து இறங்கியவர்கள் அந்த நீளமான மரப்பாலத்தின் மீது நடந்து சென்றனர். அது அவர்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்தது. வில்லாக்கு அவர்கள் வந்ததும் கதவை திறக்க கீழே டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி போன்று இருந்த அந்த தரையை பார்த்தவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஏனென்றால் அடியில் இருந்த தண்ணீரில் மீன்கள் எல்லாம் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாகவும் கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருந்தது. அதை பார்த்த பிரியங்காவும் வைஷுவும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்காத குறைதான். அப்பொழுது பிரியங்கா வைஷுவிடம், வைஷு, ஆனாலும் நீ சூப்பர் பிளேஸ் தாண்டி சூஸ் பண்ணிருக்க. நானும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஏதோ உன் புண்ணியத்துல இந்த இடத்த நானும் பாத்துட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. தேங்க்யூ வைஷு, தேங்க்யூ சோ மச் என்று அவளை அணைத்துக் கொண்டாள். வைஷுவிற்கு தான் கனவில் இருக்கிறோமா அல்லது நிஜத்தில் தான் இங்கு இருக்கிறோமா என்று தெரியாத அளவிற்கு உற்சாகமாகிவிட்டது. பிறகு அந்த ரூமில் இருக்கும் அறையை பார்த்தவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் கடலை பார்த்தபடியே ஒரு பெட்டை அங்கு போட்டிருந்தார்கள். அதில் படுத்துக்கொண்டு கடலின் அழகை ரசிப்பது அவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதை பார்த்த உடனேயே அனைவருக்கும் உற்சாகம் தொற்றிக்கொண்டது. அங்கிருந்து அப்படியே கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து பார்க்க, அங்கிருந்த திறந்த வெளியில் ஜக்குசி குடைகளுடன் கூடிய சூரிய ஒளி படுக்கைகளும் அது கூடவே கடலுக்கு நேராக ஒரு ஏணியும் இருந்தது. இவை அனைத்தையும் வைஷ்ணவி வாயில் கை வைத்து பொத்தியபடியே கண்களில் கண்ணீர் நிரம்பி வழிய பார்த்தவள், ஹதி, இதுதான் நம்ம ரூமா? ஆமாண்டி, எவ்வளவு அழகா இருக்கு. கடல் நம்மள பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு என்று கூறிய மனைவியை பார்த்து சின்ன சிரிப்புடன் மெதுவாக அவள் அருகில் சென்று காதருகே, நீயும் இவ்வளவு அழகா இருக்கிறப்ப நம்ம ரூம் மட்டும் குறைவா இருக்குமா என்ன என்றதும் அவள் முகம் சிவக்க சிரித்து கொண்டே பட்டென்று அவள் ஆதியின் கன்னத்தில் அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாள். அந்த திடீர் முத்தத்தில் அவனும் சற்று தடுமாறித்தான் போனான். நான் எதிர்பார்க்காத நேரத்துல நீ கொடுக்கிற இந்த முத்தம் என்னை ஹிம்ச பண்ணுதடி என்றவனிடம் மெதுவாக, ஆதி, இந்த மாலத்தீவு என் ஃபேவரட்டான இடம் மட்டும் இல்ல, நீங்க என் கூட இருக்கிறதுனாலதான் இது இன்னும் ஸ்பெஷல் என்றவளை இறுக்கமாக கட்டி அணைத்தான். அதே நேரம் அவர்களுக்கு வெல்கம் ட்ரிங்காக இளநீர் கொடுக்கப்பட்டது. அதை வாங்கி குடித்துக் கொண்டே மெதுவாக பால்கனியின் முன்பு நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பிரியங்கா, ஹரி, இங்கிருந்து குதிச்சா நேர கடலுக்குள்ள போயிடுவோமா என்று கேட்க, உடனே ஹரி அவள் அருகே வந்து அவள் இடுப்பில் கை வைத்தவன், நீ விழறதுக்கு முன்னாடியே நான் உன்னை கையில தூக்கிட்டே கடலுக்குள்ள போயிடுவேண்டி என்று கூறிய ஹரியை காதலுடன் பார்த்தாள் பிரியங்கா. அவர்களுடைய காதலை பார்த்து வைஷு மெல்லியதாக சிரிக்க, ஆதி அவள் காது பக்கம் வந்து, வைஷு, நமக்கும் அந்த சீன் இருக்கு, அது இன்னும் ஸ்பைசியா இருக்கும் என்றதும் வைஷ்ணவியின் முகமும் வெட்கத்தில் சிவந்து விட்டது. அன்று ஒரு நாள் மட்டும் வில்லாவிலே இருக்கலாம் என்று முடிவு செய்தவர்கள் இரவு உணவு வரவும் அதை சாப்பிட்டு விட்டு தூங்குவதற்காக சென்று பார்க்க, தங்களது அறை முழுவதும் புத்தம் புதிய மலர்களை கொண்டு முதலிரவு அறையாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது.
அதை பார்த்தவுடன் பிரியங்காவிற்கும் வைஷுவிற்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பின்பு வைஷு பிரியங்காவிடம் சென்று, அக்கா போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம நைட்ல போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும்ல, அதை போட்டுக்கிட்டு மாமாவை இம்ப்ரெஸ் பண்ணுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் ஆதியை இம்ப்ரெஸ் பண்ணு. சரிக்கா, ஓகே பாய், என்ஜாய், ஆல் த பெஸ்ட் என்று கூற, போடி என்னோட சின்ன பிள்ளையா இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுற என்றதும் குடுகுடுவென்று அவளது அறைக்குள் ஓடிவிட்டாள். அறைக்குள் நுழைந்த இருவருமே குளியல் அறைக்கு சென்று சுட சுடவென்று வந்த தண்ணீரில் குளித்துவிட்டு அவர்கள் வாங்கி வைத்திருந்த அந்த இரவு உடையை அணிந்து கொண்டனர். அதே நேரம் அறைக்குள் வந்தனர் ஆதியும் ஹரியும். ஆதி, எங்க போயிட்டா இவ என்று யோசித்துக் கொண்டே மெதுவாக அந்த அறையின் நறுமணத்தை முகர்ந்து பார்த்து கொண்டே மெத்தையில் அமர, அப்பொழுது வைஷு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். அவளை பார்த்த ஆதி ஒரு நிமிடம் இது தன் மனைவிதானா என்று ஆச்சரியப்பட்டு எழுந்து நின்றான். ஏனென்றால் அவளது இரவு உடை மிகவும் கவர்ச்சியாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் உள்ளாடைகள் அனைத்தும் வெளியில் தெரியும் விதமாகவும் மிகவும் குட்டையாகவும் இருந்தது. அவள் தலைமுடியிலிருந்து தண்ணீர் மெதுமெதுவாக வழிந்து அவளது ஆடைகளை லேசாக நனைக்க, அதை பார்த்த ஆதிக்கு அப்பொழுதே போதை தலைக்கு மேல் ஏறிவிட்டது. ஆதியையே ஒரு அழுத்தமான பார்வை பார்த்து கொண்டு மெதுவாக அவனை நெருங்கி வந்தவள் அவன் தோள் மேல் இரு கைகளையும் மாலை போல போட்டுக்கொண்டு அவன் உதட்டை மென்மையாக சிறை செய்தாள். அதில் தன் நிலையை மொத்தமும் இழந்தவன் அவளுடைய உதட்டை அவன் சிறை செய்து ஆழ்ந்த முத்தத்தை உறிஞ்சி எடுத்து கொண்டிருந்தான். பிறகு அவளை விட்டு பிரிந்தவன், வைஷு, என்னடி இது, இந்த ட்ரெஸ் எப்ப வாங்கின? இதெல்லாம் அன்னைக்கு ஷாப்பிங் போனல அப்ப வாங்கினது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வாவ், சான்ஸே இல்லடி, நான் கூட யோசிக்கல. இந்த ட்ரெஸ் சும்மா தாறுமாறா இருக்குது, பாக்கும்போதே சும்மா கும்முன்னு சூடேறுதுடி, மாமனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இங்க பாரு, என் கை காலெல்லாம் பரபரன்னு உன்னை ஏதாச்சும் பண்ணணும் போலவே இருக்கு என்றதும், ஆதி, அதுக்கு தானே நம்ம இங்க வந்திருக்கோம், இங்க யார் நம்மள தடுக்க போறாங்க என்றதும், அதுவும் கரெக்ட் தான் என்று அவள் முகத்தை தன் அருகே கொண்டு வந்தவன் அப்படியே மெதுவாக அவள் கழுத்து வளைவில் முத்தத்தை பதித்து கொண்டிருக்க, சற்றென்று அவனை மெத்தையில் பிடித்து தள்ளியவள் அவன் ஆடைகளை களைந்துவிட்டு அவன் மேல் பொத்தென்று விழவும் இருவரும் கட்டில் முழுவதும் புரண்டு கொண்டிருந்தார்கள். பின்பு வைஷுவின் அந்த மெல்லிய ஆடையை சட்டென்று உருவி தூக்கி எறிந்தான். அவ்வளவுதான். ஆதிக்கு எங்கிருந்து அன்றைக்கு அப்படி ஒரு வேகம் வந்தது என்று தெரியவில்லை. வைஷுவிற்கும் அவனது வேகம் மிகவும் பிடித்து போனது. ஆதி இதற்கு முன்பு இது போல் இல்லை, இன்றைக்கு அவன் மிகவும் வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்து கொண்டவள் என்று தன் கணவனுக்கு தன்னை முழுவதுமாக கொடுத்து திருப்திப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தாள். அதற்காக அவன் அசைவுக்கு ஏற்றபடி தனது உடலை வளைந்து நெளிந்து கொடுத்து கொண்டிருந்தாள். தன் மனைவி தனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதில் அவனுக்கு கர்வம் தாங்க முடியவில்லை. இன்று இவளை இதுவரை இல்லாத அளவுக்கு திருப்தி செய்ய வேண்டும் என்று நினைத்து அவளுடைய பெண்மைக்குள் நுழைந்து விட்டான். ஆரம்பத்தில் இருந்தே அவனது வேகம் மிகவும் தாறுமாறாக இருந்து கொண்டிருந்ததில் பெண் அவளின் உடல் குலுங்கிக் கொண்டிருக்க அவளும் இன்று அவ்வளவு சீக்கிரம் ஓய்ந்து போவது போல தோன்றவில்லை. அதே நேரம் ஹரி நீண்ட நேரமாக பிரியங்காவிற்காக காத்து கொண்டிருந்தவன் அவனது பொறுமையை இழந்து விட்டான். எழுந்து சென்று பாத்ரூம் கதவை தட்டிவிட்டு, பிரியங்கா, என்னடி பண்ற இவ்ளோ நேரமா? எப்பதான் வெளியில வருவ? உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா என்றதும், ஹரி, நான் எப்பவோ ரெடி ஆயிட்டேன், ஆனா எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம தான் இங்கேயே நின்னுட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? கதவு ஏதாவது லாக் ஆயிடுச்சா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க அந்த பக்கம் திரும்பி நில்லுங்க. எதுக்கடி என்ன அந்த பக்கம் திரும்பி நிக்க சொல்ற? பிளீஸ் ஹரி, திரும்பி நில்லுங்க. சரி என்றவன் வேறு பக்கமாக திரும்பி நிற்க மெதுவாக கதவை திறந்து பார்த்த பிரியங்கா தலையை விட்டு எட்டி பார்த்து அவன் வேறு பக்கம்தான் இருக்கிறான் என்பதை உறுதி செய்து கொண்டவள் மெதுவாக வெளியே வந்து அவனை பின்னால் இருந்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். பட்டென்று திரும்பியவன் அவளின் ஆடையை பார்த்து மிரண்டு தான் போய்விட்டான். பிரியங்கா, என்னடி இது? இந்த ட்ரெஸ்ல சும்மா கும்முன்னு இருக்க. எப்படி வாங்கின இந்த ட்ரெஸ்ஸ? அன்னைக்கு நானும் வைஷுவும் ஷாப்பிங் போனோம்ல, அப்ப வாங்கணும் ஹரி. பாரேன், உனக்கு இந்த அளவுக்கு எல்லாம் மூளை வேலை செஞ்சிருக்கு. இல்ல, வைஷு தான் இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணான். அதானே, உன் தங்கச்சி உன்னை விட எவ்வளோ ஃபாஸ்டா இருக்கா, ஆனா நீதான் ரொம்ப லேட் என்றவன், எப்படியோ அவன் மட்டும் வாங்கிக்காம உனக்கும் வாங்கி கொடுத்திருக்காளே கூட்டிட்டு போய், அது வரைக்கும் சந்தோஷம் என்றவன் அவளை தள்ளி நிறுத்தி மேலிருந்து கீழ் வரை
அப்படியே முழுங்குவது போல பார்க்க அவளது உள்ளாடைகள் அனைத்தும் டிரான்ஸ்பரண்டாக அவள் அணிந்திருந்த நைட் ட்ரெஸ்ஸின் வெளியே தெரிந்து கொண்டிருக்க அவள் உடல் அமைப்பை அந்த ட்ரெஸ் அப்படியே காட்டி கொடுத்தது. பிரியங்கா, நிஜமாலுமே நான் இதை உன்கிட்ட எதிர்பார்க்கலடி. எனக்கு எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் தெரியுமா இது. உன்னை இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ல பாக்கணும்னு எனக்கு கொஞ்ச நாளாவே ஆசை இருந்துச்சு. ஆனா அதை எப்படி நம்ம வீட்டுல வாங்கி கொடுக்கறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை என்னோட ஆசை இப்ப நிறைவேறிடுச்சு என்றதும், ஹரி, உங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு தானே நான் இங்க வந்திருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். நீங்க கவலையே படாதீங்க. என்னை முழுசா உங்ககிட்ட தாரவாக்கணும்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் என்றதும், என்னடி நீ இப்படி எல்லாம் பேசுற? நீ இப்படி எல்லாம் பேசுறது கேட்டாலே எனக்கு வேற மாதிரி எல்லாம் ஆகுதுடி. ஏன், என்ன ஆகுது என்று மெதுவாக அவனை நெருங்கி வரவும் ஹரிக்கு உடல் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பித்து விட்டது. வேண்டாண்டி, என்ன இன்னைக்கு நீ வம்புக்கு இழுக்கிற மாதிரியே பண்ற. ஆமா, வம்புக்கு தான் இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் என்றவள் மெதுவாக அவன் அருகே வந்து அவன் 2 தாடைகளிலும் கை வைத்து பிடித்து அப்படியே அவன் உதட்டை உறிஞ்சி எடுக்க தொடங்கினாள். அவளிடம் இருந்து இதை எதிர்பார்க்காத ஹரி அப்படியே மெய்மறந்து விட்டான். நீண்ட நேரமாக அவனது உதட்டுக்களை உறிஞ்சி அதிலிருந்த சத்துக்களை எடுத்து கொண்டிருந்தவள் பின்பு மெதுவாக அவன் கழுத்து வளைவில் முகம் புதைத்தாள். அதில் அவனுடைய ஆண்மை தாறுமாறாக துடிக்க தொடங்கியது. இதற்கு மேல் தாங்காது என்று நினைத்தவன் அவளை அப்படியே அள்ளி சென்று கட்டிலில் போட்டு அவளது அனைத்து ஆடைகளையும் கழட்டி தூக்கி எறிந்தவன் அவள் உடல் முழுவதும் தன் உதட்டுகளினால் நீந்தி கொண்டிருந்தான். அந்த நீந்தலில் அவளின் உணர்ச்சிகள் தாறுமாறாக பொங்கிக் கொண்டிருக்க பின்பு மிகவும் வன்மையாக அவளது பெண்மைக்குள் நுழைந்தவன் அவளிடம் இதுவரை காட்டாத வேகத்தை காட்டிக் கொண்டிருந்தான். அதில் அவளும் முழுவதுமாய் ரசித்து ஏற்றுக்கொண்டிருந்தாள். அதே நேரம் ஆதி அவர்களது அறையில் வைஷுவை தன் முழு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருந்தவன் அந்த கடலை ரசித்தபடியே தன் மனைவியின் அழகையும் ரசித்துக் கொண்டே அவளுடன் கூடலில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். 1/2 மணி நேரத்திற்கு ஒரு முறை என்று கேப் விட்டு விட்டு விடிய விடிய அவளை கதற வைத்து விட்டான். ஹரியும் இவர்களுக்கு சலித்தவன் இல்லை என்பது போல பிரியங்காவை போட்டு துவட்டி எடுத்து விட்டான் விடியும் வரை. அதற்கு பிறகுதான் 2 ஜோடிகளும் மெதுவாக உறங்கத் தொடங்கினர். அவர்களால் எழுந்திருக்க முடியாத அளவிற்கு உடல் மிகவும் அலுப்பாகவும் 10 பேர் சேர்ந்து தன்னை அடித்து போட்டது போன்ற வலியுடனும் தூங்கிக் கொண்டிருந்தனர். காலை சூரியன் மெதுவாக வைஷ்ணவியின் முகத்திலும் ஆதியின் முகத்திலும் நேராக பட்டவுடன் அவர்களுக்குள் முழிப்பு வந்தது. மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தவன் தன் மனைவியுடன் ஆதிவாசிகளாக இருவரும் படுத்து கொண்டிருப்பதை நினைத்து பார்த்து சிரித்து கொண்டே, அது எப்படிதான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டிங்க புருஷங்களுக்கு முழுசா அவங்கள தர்றாங்கன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா பார்த்து சிரிச்சாலோ இல்ல தொட்டு பேசினாலோ கூட அவ்வளவு கோவப்படுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள மொத்தமா இப்படி தர்றாங்கன்னா அது நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் உரிமையிலையும் தான். அத காப்பாத்துற மாதிரி நம்மளும் கடைசி வரைக்கும் அவங்கள சந்தோஷமாவும் கண் கலங்காமையும் வச்சு பார்த்துக்கணும் என்று மனசுக்குள் நினைத்தவன் மெதுவாக வைஷுவின் நெற்றியில் முத்தம் வைக்க பட்டென்று அவனை இழுத்து தன் மேல் போட்டு கொண்டவள் இறுக்கமாக அணைத்து கொண்டு மீண்டும் உறங்கினாள். என்னடி பண்ற? பொழுது விழுந்துருச்சு, எழுந்திரி. என்ன ஆதி, தூங்க ஆரம்பிச்சதே பொழுது விழுந்ததுக்கு அப்புறம் தான். இதுல வேற இவருக்கு பொழுது விழுந்துச்சுச்சான். வாங்க ஆதி, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம் பிளீஸ். என்னடி, இன்னும் வெளியில போய் சுத்தி பாக்குறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்குது. அதெல்லாம் போலாம் ஆதி, கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமே பிளீஸ் என்று அவள் கெஞ்சுவது போல கேட்கவும் அவனும் வேறு வழி இல்லாமல் சரி என்று அப்படியே அவள் மேல் படுத்துக் கொண்டிருக்க அவளது உடல் சூடு அவனை என்னவோ கிறங்கடித்தது. மீண்டும் அவள் உடல் முழுவதும் முத்தமழையை பொழிந்தவன் தன் ஆண்மையை அவளிடம் செலுத்தினான். அதில் அதிர்ந்து போன வைஷு, ஆதி திரும்பவுமா? பேசாம இருடி, சும்மா கடந்தவனை கிளப்பி விட்டுட்டு இப்ப பேசுறா பெருசா என்று மீண்டும் அவனுடைய தீவிரத்தை காட்டிக் கொண்டிருக்க ஆரம்பத்தில் மறுத்த வைஷு அதற்கு பிறகு அவனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுப்பது போல அவளது உடல் அங்கங்களை அசைத்து கொடுத்து கொண்டிருந்தாள். பிறகு நீண்ட நேரம் கழித்து ஓய்ந்த ஆதி, சரி இதுக்கு மேல இப்படியே விட்டா நீ மறுபடியும் தூங்கிடுவ, வா என்று அவளை அப்படியே தூக்கி கொண்டு குளியலறைக்குள் புகுந்து விட்டான். அதே நேரம் ஹரி மெதுவாக கண்ணை முழித்து பிரியங்காவை பார்த்து, ஹேய் சலம், எழுந்திரடி, விடிஞ்சிடுச்சு. போங்க ஹரி, விடிய விடிய என்ன தூங்க விடாம தூக்கத்துக்கு எடுத்துட்டு இப்ப பேசுறீங்க பாருங்க. ஏய், இதெல்லாம் ரொம்ப அநியாயண்டி.
நீ தானே ரொம்ப கிளாமரா ட்ரெஸ் போட்டுட்டு வந்து என்ன கவுத்துட்ட. ஆமா, இவர் பெரிய விஸ்வாமித்திரரு, இவரை கவுக்கிறதுக்கு மேனகாவா வந்திருக்கேன். சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. நீங்க எப்படிப்பட்ட ஜொல்லு பாட்டின்னு எனக்கு தெரியாதா? என்னடி ஒரு செகண்ட்ல என்ன ஜொல்லு பாட்டின்னு சொல்லிட்ட? ஆமா, அந்த ட்ரெஸ்ல பார்த்ததுக்கே என்ன இப்படி பொழந்து கட்டிட்டீங்களே, அதுல இருந்தே தெரியல. சரி சரி, ஹனிமூனுக்கு வந்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதுக்காக விடிய விடிய இப்படிதான் கேப் விடாம இருப்பீங்களா? அதுக்கு தாண்டி ஹனிமூன் வர்றது என் செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. சரி வா, எழுந்து போய் குளிக்கலாம். முடியாது, என்னால சுத்தமா முடியல. எனக்கு செம்ம டயர்டா இருக்கு தெரியுமா? நான் தான் இருக்கேன்ல, நீ ஏன் கவலைப்படுற என்றவன் அவளை அப்படியே தன் கைகளில் தூக்கி கொண்டு குளியலறைக்குள் புகுந்து விட்டான். பின்பு ஆதியும் வைஷ்ணவியும் ஒன்றாக சேர்ந்து சவருக்கடியில் நின்று ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி கொண்டு இதமான குளியலை குளித்து முடித்துவிட்டு வந்தனர். அதே போல ஹரியும் பிரியங்காவும் அவர்களது லீலைகளை குளியலறைக்குள்ளே சற்று நேரம் முடித்துவிட்டு பின்பு குளித்து முடித்து இருவரும் வெளியே வந்தனர். பின்னர் அங்கு அணிந்து கொள்ள வேண்டிய ஆடையை எடுத்து அணிந்து கொண்ட வைஷு ஆதியிடம் ஒரு கவரை கொடுத்து, ஆதி, நீங்க இந்த ட்ரெஸ் தான் போடணும் என்று கையில் கொடுக்கவும் அதை வாங்கி பார்த்தவன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். என்னடி இது, எப்போ எனக்கு வாங்கின? அன்னைக்கு ஷாப்பிங் போனல, அப்பதான் வாங்கின என்று கூறவும் அதே நேரம் பிரியங்காவும் ஹரியிடம் அந்த ஆடையை எடுத்து கொடுக்க அதை பார்த்தவன், வாவ், சூப்பரா இருக்கு பிரியங்கா, பரவாயில்லையே, உனக்கு மேட்சிங்கா இருக்க மாதிரி வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு. இதத்தான் நீங்க இன்னைக்கு போட்டுக்கணும் என்று கொடுக்கவும் இருவரும் அதை வாங்கி அணிந்து கொண்டு வந்ததும் தன் மனைவிகளின் ஆடைகளுக்கு மேட்சிங்காக இருப்பது போலவே அவர்களது ஆடைகளும் இருந்தது. பின்பு ஒரு வழியாக புறப்பட்டு தயாராகி வெளியே வந்ததும் ஹரியும் விஸ்வாவும் ஒருவரையொருவர் பார்க்க, டேய் நீயுமாடா? மச்சான் நீயுமாடா? அப்ப 2 பேரும் பிளான் பண்ணி தாண்டா எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமாண்டா, இவங்க பிளானிங் ரொம்ப வேற மாதிரி இருக்குது. நானே எதிர்பார்க்கலன்னா பாத்துக்கோயேன். அங்கேயுமா? என்னடா அப்ப அங்கேயுமா? ஆமா என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க அவர்கள் அருகே வந்த வைஷ்ணவியும் பிரியங்காவும், என்ன இங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சரி, நம்ம சாப்பிடலாமா? அத சொல்றதுக்கு தான் வந்தோம். எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாட ஆர்டர் பண்ணுங்க என்று சிரித்துக்கொண்டே கூறினாள்.